விவசாயி அவர்களை காக்குகிற கரங்களாக ராஜசிங்காரம் தனது உழைப்பை உழவர்களுக்காகவே ஈந்து உழவர்களின் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒரு அறக்கட்டளையை தொடங்கி அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கிற மரம், நீர் ஆதாரம், அதன் தொடர்ந்து அதன் வகைப்பாடுகளாக இருக்கிற ஏரி, குளம், காடு, மலைகளை எல்லாம் வருகிற தலைமுறையினர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் தலைமுறையினருக்குரிய சொத்து இதுதான், இது இருந்தால்தான் நாளைய மானுட இனம் இந்த மண்ணில் வாழும். அதனால்தான் ஒரு மரம் நடுகிற போது அந்த மரத்தினுடைய பயன் என்பது ஒரு குடும்பத்திற்கு தேவையான உயிர் வாயுவை, ஒரு குடும்பத்திற்கு தேவையான பலன்களை ஒரு மரம் தருகிறது என்று சொன்னால், நாடு முழுவதும் நாம் மரக்கன்றுகளை நட்டு பராமரிப்போம் என்று சொன்னால் நாளை எந்த பொழுதிலும் வறட்சி என்பது வராது. அதனால்தான் விவசாயிகளுக்காக ஆதாரமாக தன் கரங்களை பாதுகாப்பாக கருதி அதன் தொடர்பில் அறக்கட்டளை தொடங்கியிருக்கிற ராஜசிங்காரம் மூத்த பத்திரிகையாளராக நம்மிடையே இன்றைக்கு உள்ளா வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணங்களில் உயர்வான எண்ணங்களை உள்ளத்திலே தேக்கி நாடு வாழ வேண்டும், கடைக்கோடியிலே இருக்கின்ற களத்து மேடுகளிலே வாழுகிற உழவனும் பசியார அவன் விளைவிக்கின்ற நெல்லும் தானியங்களும் அவனுக்காகவும் இருக்க வேண்டும், அவனால் இந்த வையகத்துக்கும் தர வேண்டும் என்கின்ற லட்சிய நோக்கோடுதான் இயற்கையாக தரப்பட்டிருக்கிற மழையை பெறுவதற்கும், அதனால் வளம் பெறுகிற மண்ணை காப்பதற்கும், பெய்த மழையை தேக்குவதற்கு அணைகளையும் குட்டை குளங்களையும் நாம் தூர்வாரி வருங்கால தலைமுறையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒரு அற்புதமான நோக்கத்தோடு இந்த அறக்கட்டளையை பதிந்து அதனுடைய சொந்த ஊரில தேசுங்கு ராசாவை நினைவு கூறுகிற செஞ்சியம்பதி வட்டத்திலே இருந்து தன்னுடைய பணியை உலகம் முழுமையும் நடத்தி வருகிற ராஜசிங்காரம் அவர்கள் உண்மையிலேயே இந்த சமூகம் அவரை போற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல 30 ஆண்டு காலம் ஒரு பத்திரிகையாளராக ஊடகத்தில தனக்கென்ற ஒரு தனி பாணியை ஏற்படுத்திக் கொண்டு உள்ளம் பகலும் உழைத்து வருகிற ராஜசிங்காரம் அவர்கள் மீண்டும் எதிர் வாழ வேண்டும். இதை கண்ணுறுகிற காட்சியை கண்டு கொண்டிருக்கிற அருமை நண்பர்களுக்கு அறக்கட்டளை என்பது ஏதோ நடத்துவதற்கு மாத்திரம் அல்ல, சமூகத்தினுடைய அக்கறையுள்ள அறக்கட்டளை. அதுதான் விவசாயிகள் காக்கும் காலங்கும் பாதுகாப்பு அறக்கட்டளை என்று சொல்லி தோழருடைய சிந்தனையில் விளைந்து இந்த அறக்கட்டளை நீண்டு நெடிது வாழ வேண்டும். தமிழுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் ஆண்டு கொண்டிருக்கிற தோழர் அவர்களை நான் மீண்டும் ஒரு முறை நன்றியோடு வணங்கி வாழ்த்துகிறேன். வெள்ளட்டும் விவசாயி இந்த மண்ணில, அப்படி அவர் விவசாயிகள் வென்றால்தான் இந்த நாடு உலகம் முழுமையும் பேச முடியும். என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில், ஒழுங்காய் பாடுபடும் வயக்காட்டில் உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் என்று விவசாயி படத்தில உலகத்தில் கடையேழு வள்ளல்கள் என்று பேசுகிற 8வது வள்ளலாக இருக்கிற மரங்கி மலை இந்த புரட்சி தலைவன் பாடலில பாடியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு இந்த காக்கும் கரங்கள் என்கிற பாதுகாப்பு அறக்கட்டளை தொடங்கியிருக்கிற ராஜசிங்காரம் மீண்டும் நெடிது வாழ்ந்து இந்த சமூகத்துக்கும் இந்த மக்களுக்கும் தொடர்ந்து அவருடைய பணிகளை ஆற்றி வர வேண்டும். நல்ல உடல்நலம் பெற்று நல்ல உடல்நலமும் பெற்று அவரும் அவர் சமூகமும் வாழ வேண்டும் என்று சொல்லி மனதார அவரை வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். விவசாயிகளை காப்போம்,
வேதனையை நாம் தீர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க விவசாயம். நன்றி.